ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு இது வந்து வாடாமல்லின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தெரியும், மெஜெண்டா, டார்க் மெஜெண்டா கலரில் இருக்கும். இந்த ஃப்ளவர் பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுங்க. நம்ம வில்லேஜ் சைடு இல்லை ரூரல் சைடில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து அங்கங்கே முளைச்சி நிற்கும். நார்மலாக மாலையில் தொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறைய காடுகளுக்குள்ளேயே தன்னால் முளைச்சிட்ருக்கும். இது ஒரு விலை கம்மியான வாஸ்து செடிங்க. அதாவது நீங்கள் நர்சரியிலே போய் கேட்டால் 30 ருபீஸ், இல்லைனா நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில்லேஜ் சைடு ஓரமாக இருக்கிறத கூட நீங்கள் பிடிங்கிட்டு போகலாம். கோயில் சைடு இந்த மாதிரி பல இடத்துல இந்த செடி வந்து நம்ம ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். இதிலேயே ஒயிட்டு, அப்புறம் லைட் பிங்க்கு, இதோடு சேர்த்து ரெட் கலர், இது எல்லா கலரும் இருந்தாலும் நம்ம மெஜெண்டா கலர் மட்டும் பார்க்குறதுக்கு என்றைக்குமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் பெருசாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடியே கிடையாது. ஒரு டைம் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா போதும், அது காடு மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4-5 செடி தான் வச்சுருந்தேங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மோஸ் எல்லோ வெரைட்டிங்க. இந்த சீட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். வேறு சீட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் பிங் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த செடிக்கு பெருசாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மண்கலவை மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எந்த சாயில் வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் சாயில் வந்து ஃபுல்லாக ஹார்டாக இல்லாமல் கொஞ்சமாக அந்த குப்பை, அதுக்கப்புறம் இலை மக்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த செடியில் பெருசாக மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு டைம் பூக்கும்போது அந்த பூக்களை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் வரும். அதுக்கப்புறமா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வரப்போ கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, இப்போ 3rd லைன் எனக்கு பூ வந்துட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் பூவை கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா பாருங்கள். அகெயின் அடுத்த பிரான்ச்சஸில் வரும்போது அங்கேயும் நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். அகைன் இப்போ 3rd பிரான்ச்சஸ் வரைக்கும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் புது ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, ஃப்ளவர்ஸ் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 டைம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே தெரியும், ஒரு செடிக்கே அவ்வளோ பூக்கள் இருக்கும். நீங்கள் சீட்ஸ் விடணுன்னா அப்படியே விட்டுறலாம். ஒரு 1 or 2 ஃப்ளவர்ஸ் விட்டிங்கனாலே போதும், ஏகப்பட்ட செடி வந்துடும். அகெயின் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். அப்படியே ஒவ்வொரு செடியிலையும் ஏகப்பட்ட பூக்கள் இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. இது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்கள் டே அப்படியே போயிடும். இந்த செடியில் பெருசாக எந்த நோய் தாக்குதலுமே இல்லைங்க. நார்மலாக வளரக்கூடிய செடி தான். ஒரு டைம் நான் வளர்த்துட்டு அந்த சீட்ஸை கூட நான் பெருசாக எடுத்து கூட வைக்கல, அதுவே முளைச்சி பக்கத்தில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த சீசனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சும்மா கையில் வச்சு அழகு பார்த்துக்கலாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த செடி வந்து கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கீழே வர்ற மாதிரி இருக்கும். அது மட்டும்தாங்க. மற்றபடி பெருசாக எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஃப்ளவர்ஸ் மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.